Hi students, this is Jamax. Exercise 2.8, question number 4. If 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given எடுத்துக்கலாம். ஸோ given பாருங்க 2 cos alpha equal to x plus 1 by x. இது வந்து ஃபர்ஸ்ட் LCM எடுக்கலாம். 2 cos alpha equal to இந்த x அப்படி எல்சியம் பண்ணா x x x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை x. இந்த x கிராஸ் பண்ணி பண்ணா this is 2 cos alpha into x equal to x ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ இந்த 2 cos alpha xும் ரைட் சைடு எடுத்து வரும். இது வந்து அப்படியே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 2 cos alpha into x plus 1 equal to 0. இப்போ இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு cos alpha வரதுனால ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால இது என்ன பண்ணணும்னா குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல அப்ளை பண்றோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்றது என்னது? x ஸ்கொயர் கோஷன்றது 1, x ஓட கோஷன்றது b வேல்யூ மைனஸ் 2 cos alpha, then கான்ஸ்டன்ட் c என்றது என்னது 1. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இஸ் x equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இதான் நமக்கு குவாட்ரேட்டிக் ஃபார்முலா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal to minus b, so minus minus plus 2 cos alpha plus or minus root of b square. then நமக்கு என்ன வரும்? 2 square 4. This is cos square alpha minus 4 into a into c. a value 1, c value 1. So directly minus 4. So divide by 2a. 2 into 1 is 2. Okay. Then this is 2 cos alpha plus or minus root of, take 4 common outside. So balance pathina cos square alpha minus 1 divided by 2. Then next step 2 cos alpha plus or minus root of 4 into the cos square alpha minus 1 அப்படின்னா நமக்கு என்னது minus sin square alpha. சரிங்களா? cos square theta minus cos square theta plus sin square theta equal to 1. So cos square theta minus 1 னா அது வந்து minus sin square theta divide by 2. then ரூட்டுக்குள்ள நமக்கு வந்து நெகட்டிவ் வரக்கூடாது. அப்படி நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் பதிலா நம்ம வந்து ஐ ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த ரூட்ல நெகட்டிவ் வரக்கூடாது. அப்படி நெகட்டிவ் வந்தா என்ன பண்ணும்? அது வந்து அந்த மைனஸ் பதிலா ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ பேலன்ஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஹோல் டிவைட் பை 2. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் 2 காஸ் ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ். இது வந்து நம்ம ரூட் எடுக்கணும். பாருங்க ரூட் எடுத்தோம்னா 4 வந்து 2, ஐ ஸ்கொயர் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஐ வெளியே வந்துடும், சைன் ஸ்கொயர் ஸ்கொயர் வந்துச்சுன்னா சைன் ஆல்பா அப்படின்னு வந்துடும். அப்போ இது நம்ம ரூட் எடுத்தோம்னா 2i sin alpha divided by 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா this is cos alpha plus or minus i sin alpha whole divided by 2. இந்த 2 என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ x equal to cos alpha plus or minus i sin alpha. சரியா? இப்பதான் நம்ம x கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்து given பாருங்க 2 cos beta equal to y plus அப்படின்னு கொடுத்திருக்காங்க. next given 2 cos beta equal to y plus 1 by y. இது எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் given கண்டிஷன் சால்வ் பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தான். இது எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஆல்பா இடத்துல எல்லாம் பீட்டா வரும். சரிங்களா? அப்ப நம்ம அதை திரும்பி சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. டைரக்டா சிமிலர்லி அப்படின்னு எழுதுனா போதும். சரி, சிமிலர்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி y equal to cos ஆல்பா பதிலா பீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிவன் எப்படி ப்ரொசீஜர் நம்ம சால்வ் பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதனால நம்ம அதை சால்வ் பண்ணாம டைரக்டா சிமிலர்னு சொல்லிட்டு ஆல்பா பதிலா அப்படியே பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டேக்
பாருங்க ஃபர்ஸ்ட் ஆல்பால தான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்தோம்னா தட் இஸ் எக்ஸ். எக்ஸ்ன்றது காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா. அதே மாதிரி நம்மளுக்கு ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வச்சுட்டு தான் இந்த 4 கண்டிஷனுமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க எக்ஸ் பை ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் டிவைட் பை காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. எப்பவுமே நம்மளுக்கு இந்த போலார் ஃபார்ம் வந்து டிவிஷன்ல வந்தா ஆங்கிள்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இது மல்டிபிள் வந்தா ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணி எழுதும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த எக்ஸ் பை ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த நியூமரேட்டர் காஸ் ஆல்பா டினாமினேட்டர் காஸ் பீட்டாக்கு ஒரே காமனா காஸ் அப்படின்னு எழுதிடணும். ஆங்கிள்ஸ் என்ன பண்ணீங்கன்னா டிவிஷன் வந்தா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சப்ராக்ட் பண்ணணும். இதே நம்மளுக்கு போலார் ஃபார்ம் மல்டிபிள் வந்து ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு டிவிஷன் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் ஆங்கிள் வந்து ஆல்பா, டினாமினேட்டர் ஆங்கிள் வந்து பீட்டா. அதை அப்படியே சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கணும். சரிங்களா? பிளஸ் அதே மாதிரி ஐ இன்டூ சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. சரிங்களா? டிவிஷன் வந்து ஆங்கிள் சப்ராக்ட் பண்ணுங்க. இதே போலார் ஃபார்ம் ரெண்டு மல்டிபிள் வந்தா ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் பை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி அடுத்து வந்து ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ்ன்றது எக்ஸோட ரெசிப்ரோக்கல். இதோட ரெசிப்ரோக்கல் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த பிளஸ் ஐக்கிற இடத்துல அப்படியே மைனஸ் இதோட கான்ஜுகேட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிளஸ் ஐக்கிற இடத்துல மைனஸ் டைரக்டா எடுத்துக்கலாம். அப்ப இது பாருங்க நம்ம டைரக்டா எழுதிக்கிறோம். காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. தென் இந்த ரெண்டுத்தையும் பாருங்க ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த டூ டேர்ம்ஸ் இப்ப என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ஸோ ஆட் என்பது பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சைன் ஆல்பாவும் மைனஸ் சைன் ஆல்பா கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க. திஸ் இஸ் எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க காஸ் காஸ் 2 டைம்ஸ் இருக்கு. அப்படி ஆட் பண்ணோம்னா 2 காஸ் ஆஃப் ஆல்பா மைனஸ் பீட்டா. இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ஒய் எக்ஸ்ன்றது நமக்கு என்னது? காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா. ஸோ ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. போலார் ஃபார்ம் பாருங்க நமக்கு ரெண்டுமே மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் வந்தா காஸ் எழுதிட்டு ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். காஸ் எழுதிட்டு காமன் ஆங்கிள்ஸ் என்ன பண்றோம்? ஆட் பண்ணிக்கணும். காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ போலார் ஃபார்ம் மல்டிபிள் வந்தா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். டிவிஷன் வந்தா ஆங்கிள்ஸை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஒய். செகண்ட் டேர்ம் பாருங்க இது 1 பை எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1 பை எக்ஸ் ஒய். ஸோ 1 பை எக்ஸ் வந்து இதோட இன்வர்ஸ். இன்வர்ஸ் வந்தா இந்த பிளஸ் இடத்துல மைனஸ் மாற்றணும். ஒரு கான்ஜுகேட் சொல்லி பிளஸ் இடத்துல மைனஸ் மாத்தி அப்படியே எழுதணும். ஸோ இது அப்படியே டைரக்டா ஷார்ட்டா எழுதிக்கிறோம். காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. சரியா? ஸோ இந்த டூ டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? அப்போ மைனஸ் பிளஸ்னா இது நமக்கு வந்து மைனஸ். சரி பாருங்க மைனஸ் பிளஸ்னா இது நமக்கு மைனஸ். மைனஸ் மைனஸ்னா பிளஸ். சரிங்களா? ஸோ கிவன் பாருங்க இந்த ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ நம்மளுக்கு காஸ் காஸ் என்ன கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் மைனஸ் 1 பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இங்க பிளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா, இங்க பிளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஏன்னா சைன் சேஞ்ச் மட்டும் ரெண்டுமே பிளஸ் தான். அப்ப ஆட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் ஐ இன்டூ சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் பவர் எம் டிவைட் பை ஒய் பவர் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ன்றது என்னது? காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் பவர் எம். ஸோ ஹோல் டிவைட் பை என்னோட பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். இந்த மாதிரி ஹோல் பவர் போலார் ஃபார்ம் பவர்ல நமக்கு எம் இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னா டிமோஸ்பியர் கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம்.
அதாவது இந்த பவர் வந்து ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் பவர் m எழுதினாலும் காஸ் m ஆல்பா பிளஸ் ஐ சைன் m ஆல்பா எழுதினாலும் ரெண்டு சேம் தான். அந்த பவரை ஆங்கிள்ஸ் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்றது கண்டிஷன். இதே மாதிரி டினாமினேட்டரும் காஸ் n பீட்டா பிளஸ் ஐ சைன் n பீட்டா. தென் போலார் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டிவிஷன்ல இருக்கு. டிவிஷன் வந்து என்ன பண்ணுவோம், ஆங்கிள்ஸை சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். அப்போ காஸ் ஆஃப் m ஆல்பா மைனஸ் n பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆஃப் m ஆல்பா மைனஸ் n பீட்டா. இதான் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் x பவர் m பை y பவர் n அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்க, y பவர் n டிவைட் பை வந்து x பவர் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்வெர்ஸ் தான், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட இன்வெர்ஸ் தான் செகண்ட் டேர்ம். அப்படின்னா இந்த பிளஸ் இடத்துல மைனஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா காஸ் ஆஃப் m ஆல்பா மைனஸ் n பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் m ஆல்பா மைனஸ் n பீட்டா. தேர்ட் சப்டிஷன் பாருங்க, இவன் வந்து சப்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்றோம், இந்த டூ டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்றோம். இது பிளஸ் மைனஸ்னா இது மைனஸ், ஸோ மைனஸ் பிளஸ்னா மைனஸ், மைனஸ் டு மைனஸ்னா இது வந்து பிளஸ். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு சப்ராக்ட்னா காஸ் கேன்சல் ஆகும், ஆட்னா சைன் கேன்சல் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ நமக்கு இதோட ஆன்சர் பாருங்க, this is x power m by y power n minus x power m divided by y power n minus this is y power n divided by x power m equal to so 2i sin of m alpha minus n beta. இதான் நமக்கு வந்து third subdivision. So next fourth subdivision. So fourth subdivision பாருங்க, first term x power m to y power n equal to so x என்றது நமக்கு என்னது cos alpha plus I sin alpha whole power m into y பார்த்தீங்கன்னா cos beta plus I sin beta whole power n. ஸோ இந்த பாருங்க போலார் ஃபார்ம்ல பவர் இந்த மாதிரி m n வந்துச்சுன்னா டிமோஸ் தெரம் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் அந்த பவர் வந்து ஆங்கிள் பக்கத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்ப நமக்கு என்ன வருது, cos m ஆல்பா பிளஸ் I sin m ஆல்பா இன்டூ cos n பீட்டா பிளஸ் I sin n பீட்டா. தென் போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மல்டிப்ளை இருக்கு. மல்டிப்ளை இருந்தா ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணி எழுதிங்க. m ஆல்பா பிளஸ் n பீட்டா பிளஸ் I sin ஆஃப் m ஆல்பா பிளஸ் n பீட்டா. இது நமக்கு என்னது x பவர் m இன்டூ y பவர் n. இதுல செகண்ட் டேர்ம் பாருங்க 1 பை x பவர் m இன்டூ y பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 பைன்னு கொடுத்தாங்கன்னா இதோட இன்வெர்ஸ் தான். அது இன்வெர்ஸ் வந்தா ஜஸ்ட் இதே டேர்ம் தான் அந்த பிளஸ் ஐ மைனஸ் அப்படின்னு மாத்திக்கணும். அப்போ காஸ் ஆஃப் m ஆல்பா பிளஸ் n பீட்டா மைனஸ் I sin ஆஃப் m ஆல்பா பிளஸ் n பீட்டா. ஓகே, இந்த கிவன் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்றேன், நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது பாருங்க, இந்த பிளஸ் ஐ சைனும் இந்த மைனஸ் ஐ சைனும் ரெண்டு நேரம் நமக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஈக்குவல் டு இந்த காஸ் பிளஸ் காஸ் ஆட் பண்ணா 2 டைம்ஸ் காஸ் ஆஃப் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா. இதுதான் நம்மளுக்கு ஃபோர்த் சப்டிவிஷன்.